ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கை தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, மயில் மீது விநாயகர் அமர்ந்திருக்கும் காட்சியை நாம் மகாராஷ்டிராவில் உள்ள மோர்காம் எனும் ஊரில் காணலாம். இங்கு இவருடைய திருநாமம் மயில் விநாயகர். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே வந்து சேரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 23/2/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மாசி 11வது நாள், கிருத்திகை விரதம், திருக்கண்ணாபுரம் சௌரிராஜ பெருமாள் விழா தொடக்கம், திருப்போரூர் முருகன் பிரணவ உபதேசம் அருளிய காட்சி, திருச்செந்தூர் முருகன் பவனி, சப்தமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, பிறகு 9:30 10:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் பகல் 10:30 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, திதி சஷ்டி காலை 10:08 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி மாலை 5:25 வரை, யோகம் சித்த மரண யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், இன்று கீழ் நோக்கு நா. இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம், சித்திரை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று, பிறரிடம் ஏமாறும் தோஷம் நீங்க. ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் நின்ற ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாமல் ஒருவர் ஜனனம் எடுப்பாரானால் அது அவயோகம் அல்லது கேம துரும யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகையோர் பலரால் ஏமாற்றப்படுவார். இம்மாதிரியான அவயோகம் கொண்டு ஏன் பிறவிகள் உருவாகிறது? ஒருவர் முற்பிறவியிலே பலரை ஏமாற்றினால் இந்த பிறவியிலே பலரிடம் ஏமாறுபவராக பிறக்கின்றார் அவயோக தோஷத்தில். மகாபாரதத்திலே தர்மர் இந்த அவயோகத்தில் பிறந்ததால் துரியோதனிடம் சூதாட்டத்திலே நாட்டை இழந்தார். துரியோதனங்களால் ஏமாற்றப்பட்டு தர்மர் பகவான் கிருஷ்ணனிடம் தஞ்சமடைந்தால் அவயோகத்தை நீக்கி மீண்டும் தர்மரிடம் நாட்டை மீட்டு கொடுப்பதால் அவள் பொறி பாயசம் வைத்து நைவேத்தியம் செய்து யாகம் செய்தார் கிருஷ்ண பகவான். அதன் பலனாக தர்மர் முற்பிறவியிலே தோஷம் நீங்கி அவயோக தோஷம் நீங்கி போர் செய்து நாட்டை மீட்டார். அப்போது கிருஷ்ண பகவான் மனிதர்களுக்கு இந்த அவயோகத்தில் யாராவது பிறந்தால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் அந்த
தோஷத்தில் இருந்து விடுபடலாம் என்றார். மனிதர்கள் இந்த அவயோக தோஷத்தில் பிறந்தால் நான் நிறைந்து இருக்கும் இடங்களான ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் அல்லது வளர்பிறை ஏகாதசி திதியிலே அவல் பொறி பாயாசம் வைத்து நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்குவார்கள் என்றால் தோஷத்தை நீக்குவேன். எனவே இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை ஜாதகர்கள் கடைபிடித்து இந்த தோஷத்தில் இருந்து விடுதலை பெறலாம். சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் கிருஷ்ணன் கோயிலில் வளர்பிறை ஏகாதசி திதியிலே அவல் பொறி பாயாசம் வைத்து நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி அவயோக தோஷத்தை நீக்கி ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்ளலாம். கிருஷ்ண பகவான் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் வளர்பிறை ஏகாதசி திதியிலே தங்கள் வீட்டிலே அவல் பொறி பாயாசம் வைத்து நைவேத்தியம் செய்து பாயாசத்தை முதலிலே பசுமாற்றுக்கு கொடுத்துவிட்டு தனக்கு தெரிந்தவர்களுடன் அயலாருக்கும் கொடுத்தாலும் கிருஷ்ண பகவான் இந்த அவயோக தோஷத்தை நீக்கி அருள் புரிவார். நாளைய தினம் கடன் தோஷம் நீங்க என்ன செய்ய வேண்டும், அதற்கு உண்டான பரிகாரம் என்ன, அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாக இருக்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பல்வித கோணங்களில் இருந்து ஆராய்ச்சி செய்த வண்ணமாகவே இருக்கின்றோம். இன்றைய தினம் யாராருக்கெல்லாம் உருவத்திலே அவர்களுக்கு அங்கவீனம் நடந்து அவர்கள் எந்தெந்த பலாபலனோடு பிறப்பார்கள் என்பதை இன்றைய தினம் நாம் ஆராயும் இருக்கின்றோம். பாவர்கள் சந்திரனோடு கூடி விருச்சகம், மீனம், கடகம் இந்த ராசிகளில் கடைசி நவாங்கி தோஷத்தில் பிறந்தால் அவர் செவிடனாய் பிறப்பார். சுபர்கள் பார்க்க பாபர்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க நன்மை உண்டாகும். சுபர்கள் பகை நீச்சம் பெற்றிருக்க கொடியது. சுபர் நட்பு பெற்றால் மத்தியமம். மகர ராசியிலே கடைசி நவாம்சமாக 9வது நவாம்சத்தில் ஜனனமாகி அந்த ஜென்மத்தை சூரியன், சனி, சந்திரன் பார்க்க கர்ப்பத்துக்குள் இருக்கும் குழந்தை சிறுத்து குள்ளமாய் பிறக்கும். ஜென்ம லக்னத்திலே சூரியன் இருக்க அது சிம்ம லக்னமாய் இருந்து அந்த லக்னத்தை சனி செவ்வாயால் பார்க்கப்பட்டால் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவிற்கு 2 கண்களும் பார்வை இல்லாததாக ஜனிக்கும். ஜென்ம லக்னம் சிம்மமாய் இருந்து அதிலே சூரியன் சந்திரன் கூடி நின்று சுபர் அசுபர் பார்வை இருக்க பூ விழுந்த கண்ணோடு குழந்தை பிறக்கும். சிம்ம ராசியிலே சந்திரன் நிற்க சுபர் அசுபர் கூடி இருக்க இடது கண் பூ விழுந்த கண்ணுடைய குழந்தையாய் பிறக்கும். சிம்ம ராசியிலே சூரியன் நிற்க சுபர் அசுபர் கூடி நிற்க வலது கண் பூ விழுந்த குழந்தை பிறக்கும். தசா புத்தி அந்திரம் கோச்சார பலன் கால்களிலே நடக்கும் பலனை அறிந்து கொள்ளவும். புத்திர ஸ்தானாதிபதியான நவசேத்திரத்தில் எந்த இல்லத்தில் இருக்கின்றாரோ அதில் இருந்து எண்ணி வர அளவிற்கு குழந்தைகள் பிறக்கும். மீன லக்னமாகி 5லே குரு உச்சம் பெற்றிருக்க காரக பாவன் தாஸ்தி என்ற அடிப்படையிலே தோஷமாகும். ஆனால் குரு உச்சம் பெற்றால் பெண் குழந்தைகள் பிறக்கும். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனியின் பிடியில் ராகு பகவான். 4 ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம், நகை பணம் சேரும். ஜோதிட ரீதியாக 9 கிரகங்களில் முக்கிய கிரகமாய் ராகு கருதப்படுகிறது. சந்திரனின் வடக்கு முனை ராகு என்று அழைக்கப்படுகிறது. ராகுவின் பெயர்ச்சியின் போது 12 ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது. ராகு பகவான் பெயர்ச்சி நேர்மறையான மாற்றம், எதிர்மறையான ஆற்றல்கள் நடக்கும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் ராகு பெயர்ச்சி அடைகின்றார். இந்த பெயர்ச்சி ஜோதிட ரீதியாக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்போது ராகு பகவான் கும்ப ராசியிலே இருக்கின்றார். இவர் டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 8:03 மணிக்கு சனியால் ஆளப்படுகின்ற மகர ராசியிலே நுழைகின்றார். ராகு பெயர்ச்சியால் குறிப்பிட்ட ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அவை என்னென்ன ராசிகள் என்று பார்ப்போம். ராகு பகவான் மகர ராசியிலே பெயர்ச்சி அடையும் ரிஷப ராசிகருக்கு நல்ல பலன்களை பெறுவார். மேலும் அவர்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாய் முடிப்பார்கள். உங்களுக்கு இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். தொழிலிலே முன்னேற்றம் அடைவீர்கள்.
புது தொழில் தொடங்கும் வாய்ப்பு உள்ளது. நிதி நிலைமை மேம்படும். தொழில் வாழ்க்கையிலே பல நாட்கள் நீடித்து வந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். நீண்ட நாட்களாக முடிக்கப்படாமல் இருந்த பணிகள் வெற்றிகரமாய் முடிப்பீர்கள். பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுவின் பெயர்ச்சி புதிய வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் வருமானம் உயரக்கூடும். மேலும் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உறவினர்கள் வீட்டிற்கு வருவார்கள். உயர் கல்வி படிக்க விரும்புபவர்கள் வெளிநாடுக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. தொழில் ரீதியாகவும் வெளிநாடுகளுக்கு செல்ல வாய்ப்புள்ளது. பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மேலும் திருமண தடைகள் நீங்கும். 2026ஆம் ஆண்டு நல்ல வரன்கள் அமைய வாய்ப்புள்ளது. அடுத்தது கன்னி. ராகுவின் பெயர்ச்சியால் கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை பெறுவார்கள். நிதி நிலைமை மேம்படும். பழைய முதலீடுகள் இருந்த லாபத்தை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைவீர்கள். வேலையிலே திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் ஊடகம் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். மேலும் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் வெற்றி பெறுவீர்கள். அரசு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது. படித்து முடித்து பணிக்காக காத்திருப்பவர்கள் நல்ல பணியும் கிடைக்கும். அடுத்தது மீனம். ராகுவின் பெயர்ச்சியால் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரு மாற்றத்தை கொண்டு வரும். வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளது. தொழில் அதிபர்களுக்கு வெளிநாடு முதலீடுகள் அதிகரிக்கும். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபடுவார்கள். குடும்பத்தை ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வீர்கள். உங்களுடன் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். கூட்டு தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய வாய்ப்பு உள்ளது. அதோடு வீடு நகை வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு அமைகிறது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் இந்த பகுதியில் தான் வருகிறது. 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்போது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பொது பலனை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வீர்கள். வேலை பளு குறையும். பெண்கள் உடல் ஆரோக்கியம் அற்புதமாய் அமையும். கணவன் மற்றும் புத்திர வழியிலே சிறு சிறு சஞ்சலங்கள், மனச்சஞ்சலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த வகையிலே பணம் கைக்கு வர தாமதம் உண்டாகலாம், ஆனால் வருவது உறுதி. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பலுவையும் சந்திக்க நேரிடும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு விரும்பிய இட மாற்றங்கள் கிடைக்க பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வீர்கள். வேலை பலு குறை. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெண்கள் உடல் ஆரோக்கியம் அற்புதமாய் அமையும். கணவர் மற்றும் புத்திர வழியிலே சிறு சிறு மனச்சஞ்சலங்கள் உண்டாகி மறையும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் உண்டாகலாம், ஆனால் வருவது உறுதி. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலும் வேலை பலுவையும் சந்திக்க நேரிடும். கவனமாக உழைக்கவும். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பொருளாதார நிலை சிறப்பாக அமைவதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆடை ஆபரணம் சேரும். கடன்கள் அனைத்தும் குறையும். சகோதரருடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம், எச்சரிக்கை தேவை. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொருளாதார நிலை சிறப்பாய் அமைவதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆடை ஆபரணம் சேரும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடன்கள் அனைத்தும் குறையும். சகோதரன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம், எச்சரிக்கை தேவை.
மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று புதிய பொருள் சேர்க்கைகளும் உண்டாகும். சிலருக்கு வீடு மனை வாங்கும் கனவுகளும் நினைவாகும். உத்தியோகம் செய்பவர்கள் உயர்வுகள் உண்டாகும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களின் பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலமாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1 6. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். சிலருக்கு வீடு மனை வாங்கும் கனவுகள் நினைவாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகம் செய்பவர்களுக்கு உயர்வுகள் உண்டாகும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, கணவன் மனைவியே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்களின் பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலமாகும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கூட கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் தொண்டர்களுடைய ஆதரவும் சிறப்பாய் அமையும். வெளியூர் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும். மறைமுக வருவாய்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5 6. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கூட கிடைக்கும். பெரிய மனிதர்கள் தொடர்பு தொண்டர்களின் ஆதரவு சிறப்பாய் அமையும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஆயில நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக வருவாய்கள் அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று நாள் நன்றாக இருக்கும். நவீன முறைகளை கையாண்டு பயிர் விளைச்சலை பெருக்குவீர்கள். முயற்சியில் அனைத்திலும் வெற்றி கிட்டும். நீர்வரத்து தாராளமாய் இருக்கும். குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நாள் நன்றாக இருக்கும். நவீன முறைகளை கையாண்டு பயிர் விளைச்சலை பெருக்குவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். நீர்வரத்து தாராளமாய் இருக்கும். குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்லவும். மேலும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி உங்கள் பயணத்தை தொடங்கவும். கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மகாலட்சுமியுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வரும்போது சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று ரசிகர்களுடைய பேர் ஆதரவை பெறுவீர்கள். நிலுவையில் இருந்த பண பாக்கிகள் திருப்திகரமாய் கைக்கு வந்து சேரும். மாணவ மாணவியர்கள் கல்வியிலே நல்ல மேன்மையான நிலைகள் உண்டாகும். கல்விக்காக எடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி கிட்டும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள். பச்சை மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2 5 7. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று ரசிகர்கள் பேராதரவை பெறுவீர்கள். நிலுவையில் இருந்த பணபாக்கிகள் திருப்திகரமாய் கைக்கு வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த மாணவ மாணவியர்கள் கல்வியிலே நல்ல மேன்மையான நிலைகள் உண்டாகும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்து கல்விக்காக எடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி கிட்டும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கப்பெறும். நல்ல நண்பர்களால் சாதகமான பலனை அடைவீர்கள். பெற்றோரின் ஆசிரியர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். உடல் நலத்திலே அக்கறை செலுத்துங்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3 6 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று அரசு வழியிலே எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்க பெறும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல நண்பர்களால் சாதகமான பலனை அடைவீர்கள். பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோர் விருப்பம் நிறைவேறும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு அமையும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த காலத்திலே ஏற்றமிகு பலன்களை அடைவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 6 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோர் விருப்பம் நிறைவேறும். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய வேலை தேடுபவர்கள் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு அமையும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் வியாபாரம் செய்வோர் இந்த காலத்தில் ஏற்றமிகு பலன்களை அடைவீர்கள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வெளியூர் வெளிநாடு தொடர்புடையவர்கள் என்றாலும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாய் அமையும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5 9. உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்று வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும்.
திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த பெரிய மனிதர்களோட ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாய் அமையும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று பல பொது நல காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் அதனால் பொருளாதார உயர்வுகள் உண்டாகும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 6. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பல பொது நல காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் அதனால் பொருளாதார உயர்வும் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உற்றார் உறவினர்கள் வருகை. கடந்த கால பிரச்சனையை மறந்து ஒற்றுமையை நிலைநாட்டும். மாணவர்கள் கல்வி சிறந்து விளங்க முடியும். கலைஞருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உற்றார் உறவினர் வருகையாக கடந்த கால பிரச்சனை மறந்து ஒற்றுமை நிலைநாட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்க முடியும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.